தீபமாய், கருணைக்கு அரசியாய், கலங்கரை விளக்காய், புனிதத்தின் விண்மீனாய், ஜெபத்தின் வல்லமையாய், மறையின் வீரத்தாயாய் விளங்கும் நம் தாய் ஆரோக்கிய அன்னை, இறையேசுவின் அன்பான இறைமக்களை, இம்மாலை ஆராதனை சிறப்பிக்க வந்திருக்கும் நம் தந்தையர்களையும் பங்கு மக்கள் அனைவரையும் வின்சென்ட் டி பால் சபை, மரியாயின்சேனை சபை சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் அன்னையை பல புனித பெயர்களால் அழைக்கின்றோம். ஏனெனில் அன்னை பலவிதமான சூழ்நிலைகளில் அதற்கேற்ற முறையில் தன்னை சித்தரித்து வாழ்ந்தவள். மங்கள வார்த்தையின் போது மகிழ்ச்சியின் தாயாகவும், இயேசுவின் பாடுகளின் போது வியாகுல தாயாகவும் நின்று அவருக்கு ஆறுதலளிக்கும் தாயாகவும், கானாவூர் திருமணத்தின் போது கவலையை தேர்ந்த அந்த குடும்பத்தினருக்கு உதவி செய்து வந்த அவர்களது துன்பத்தை தவிர்த்த தாயாகவும், பசாசின் தலையை நசுக்கும் வீர பெண்மணியாகவும் நின்று பாவத்தை வெற்றி கொண்டு வல்லமையுடைய கன்னியாகவும், எலிசபெத்து கருவுற்ற வேளையில் அவருடன் இருந்து அவருக்கு உதவி புரிந்து இயேசுவி மீட்பின் திட்டத்தில் உதவி புரிந்து முக்கிய பங்கு வகிக்கிறாள். நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி தன்னை தியாக மனப்பான்மையில் உறுதிப்படுத்துகின்றார். எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் சகிப்புத்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டவள் நம் அன்னை. எனவே அவரின் பக்தர்களாக நாம் ஒவ்வொருவரும் அன்னையை போன்ற செயல்களில் ஈடுபடவும். நம் அன்னை கடவுளின் தாய், நித்திய கன்னிகை, பரலோக புலோக ராக்கினி. இவ்வன்னை தன் ஒரே மகனை உலகிற்கு கையளித்த வீரத்தாய். ஏழை எளியவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டோருக்கும், ஆதரவற்றோருக்கும், அனாதைகளுக்கும், திக்கற்றோருக்கும், நோயிற்றோருக்கும் அன்பு தாய், அரவணைக்கும் தாயாக விளங்குகின்றாள். நம் தாய் நமக்கு உதவி செய்வது போல நாமும் நம் அயலாருக்கும் பிறருக்கும் உதவி செய்து வாழ வேண்டும். அன்னை தம் வாழ்வையே மக்களின் விடுதலைக்காக அர்ப்பணித்தாள். நம் குடும்பத்தில் வருகின்ற துன்பங்களையும் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் கண்டு துவண்டு விடாமல் அதனை பொறுமையாக ஏற்று வாழவும், நம் பிள்ளைகளை இறை பணியில் வளர்த்திடவும் அன்னையின் பணிவு, அன்பு, எளிமை, கற்பு, இறைவேண்டல், அர்ப்பணம் ஆகிய புண்ணியங்களை நம் வாழ்விலும் கடைபிடிக்க வரவேண்டி இந்த மாலை ஆராதனையில் குருவுடன் சேர்ந்து நாமும் பக்தியுடன் பங்கேற்போம்.
മരം തീർക്കുവാനായി ദീപസുമങ്ങൾ വിരിയുകയായി. സ്നേഹത്തണൽ മരം തീർക്കുവാനായി ദീപസുമങ്ങൾ വിരിയുകയായി. ഗുരുമുഖ ദർശനമേറ്റു വാങ്ങാൻ മാനസമുയരുകയായി. ഗുരുമുഖ ദർശനമേകുവാനായി മാനസമുണരുകയായി. ജപിച്ച നാമമേ പരിത്രാണ സ്നേഹമേ. ഉരുകുമിത്തിരിപ്പോ ജ്വലിക്കുവാൻ ഉയരുമിതു പമ്പോൾ സ്വർഗം இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, விர்ஜின் டயானா என்ற குடும்பத்தார் ஆண்டவராகி அன்னையோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஒரு குடும்பத்தார் தன்னுடைய 9வது திருமண விழாவை கொண்டாடுகிறார்கள். அத்தோடு மாதாவின் துணையோடு அவர்களுக்கு ஒரு வீடு கிடைக்கப்பட்டிருக்குது. அதற்காகவும் மாதாவோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஜெனோபா என்பவர் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அத்தோடு அவர்களது எல்லாவது நோய்களிலிருந்து விடுதலை கிடைப்பதற்காக ஜெபிக்கிறார்கள். தாசன் கேண்டி இவர்கள் தன்னுடைய 29வது திருமண விழாவை கொண்டாட இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். சாலோம் வீணா என்பவர்கள் இறைவன் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லாவது நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறார்கள். மட்டுமல்லாமல் இம்மாலில் வெள்ளத்திற்காகவும் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். டிக்னா மோல் போட் ஓனர்ஸ் மற்றும் ஒர்க்கர்ஸ் இவர்களும் அன்னையோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். குளச்சல் பங்கிலிருந்து கிறிஸ்து ராஜா குரூப் போட் உரிமையாளர்களுக்கும் அதோடு மட்டுமில்லாமல் அதில் பணி செய்கிற ஒவ்வொருவர்களுக்காகவும் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். பிராங்க்லின் மேரி குடும்பத்தார் அன்னையோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் லூர்து மேரி மாதா போட் ஓனர்ஸ் மற்றும் ஒர்க்கர்ஸுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். சர்ஜின் ஷாரோன் என்ற குழந்தைகளுக்கு நல்ல உடல்நிலை கிடைப்பதற்காகவும் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். லூர்து மேரி போட் ஓனர்ஸ் மற்றும் ஒர்க்கர்ஸ் இவர்களுக்காக அன்னையோடு இணைந்து நன்றி செலுத்துகிறார்கள். ஜீசஸ் ஜினி மேரி சினி இவர்களுக்காகவும் அன்னையோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். மட்டுமல்லாமல் மரியன் மோட் ஓனர்ஸ் மற்றும் ஒர்க்கர்ஸுக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள். கஸ்பார் பிரிஸ்டோ குடும்பத்தாரும் அன்னையோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு இக்குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் இவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே
எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, லீபாவின் நீர்ச்சுனை, தாவீதின் கோபுரம் ஆகிய சாரோனின் அருள்மகள் சீயோனின் ஈண்டெடுத்த இந்த தெய்வத்தாயினுடைய பிறந்த நாளை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்த வேளையில் அன்னை நம்மளோடு விடுக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஆரோக்கியமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றீர்களா? உங்களுடைய நலம் என்பது உடல் நலத்தை விட மேன்மையாக அன்னையானவள் ஆன்மீக நலத்தை பற்றி கேட்கின்றாள். மாசுபடாத, கரைப்படாத தூய அன்னையானவள் இந்த பூமிக்கு இறைவன் தந்த மாபெரும் வரமாகிய அன்னை மரியாள் இதை போன்று மாசுபடாமல், நாம் பாவம் நம்மை நெருங்காமல், நாம் நித்திய கன்னியாக இருக்கக்கூடிய அன்னை மரியாளைப் போல நாம் ஆன்மீக வாழ்வில் பாவக்கரைகளின்றி வாழ்கின்றோமா என்ற நலம் விசாரிக்கக்கூடிய ஒரு நாள்தான் அன்னை மரியாளுடைய பிறந்த நாள். இந்த பூமியில் பிறந்தது எதற்காக என்ற கண்ணோட்டத்தை மையமாக வைத்து இந்த விழா கொண்டாடப்படுகின்றது. பிரியமானவர்களே, இன்று அன்னை மரியாள் நம்மையே நாம் திரும்பி பார்க்க செய்வது நம்முடைய உடல் நலமும் நம்முடைய ஆன்மீக நலமாக இருக்கின்றது. ஆன்மீக நலம் என்று சொல்லக்கூடியது, அவள் கண்டது இறைவனோடு இணைந்திருந்தாள். அவள் அழைக்கப்பட்டது இறைவனோடு வாழ்வதற்காக என்ற சிந்தனை. பூமியில் பிறக்கக்கூடிய, கடவுள் உயிர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் கடவுளோடு இணைந்து வாழ்வதற்காகவே அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு என்பதை நாம் கண்டுணரவும் நாம் உயிர்த்துணரவும் இந்த நேரங்களிலே மறந்து விடுகின்றோம். இறைவனோடு அவள் உடன் இருப்பதற்காக அழைக்கப்பட்டாள். இறைவனோடு உடன் இருக்கும் எந்த மனிதனும் எந்த மகளும் அவள் தூசுபடாமல் மாசுபடாமல் இறைவனுடைய அருகிலே இருக்கும்போது அந்த உள்ள தூய்மையை பெற்றிருக்கின்றாள். இறைவனோடு இருக்கின்றவர்களுக்குத்தான் அயலானையும் அறிந்து கொள்ள இயல்கின்றது. அவ்வாறு எலிசபெத் அம்மாளின் தேவையை கண்டுணர்ந்த அன்னை மரியாள் அவள் இறைவனோடு உடன் இருந்ததினாலும் இறைவன் அவளோடு உடன் இருந்ததினாலும் அவள் பிறரின் தேவையை கடவுளை அன்பு செய்தது போல அயலான் அன்புக்கும் அவள் எடுத்து செல்லப்படுகின்றாள். இந்த நாளில் இந்த மாலை புகழ் மாலையில் பங்கு கொள்ளும் போது அவளுடைய திருவடி நாடி வந்த நாம் அனைத்து பக்தர்களுக்கும் வேண்டியது அவள் கூறும் கூற்று போல நாம் அவளோடு உடன் இருக்க வேண்டும். இரக்கம் காட்டுவதில் அன்னை மரியாள் கோபுரம். ஆகவே அவள் எத்தனையோ உடல் நலத்தை, உடல் வேதனைகளை, மனப்புண்களை அறிந்து அவள் நலப்படுத்திய அவள் ஆரோக்கிய அன்னையாக மாறியதினால் நம்முடைய உடல் நலத்தையும் நம்முடைய ஆன்மீக நலத்தையும் என்று கேட்கின்ற அவள் என்றென்றுமே மகிழ்ச்சி காணும் வண்ணம் நாம் இறைமகன் இயேசுவோடு உடனிருப்போம். அவள் கானாவூர் கல்யாணத்திலும் அவள் இயேசு கொடுத்த மறுபடிக்கு தன்னுடைய பந்தி மேற்பார்வையாளர்களிடம் அவள் கூறிய கூற்றும் இதுதான், என் மகனோடு அவர் சொல்வதை கேளுங்கள், உடன் இருக்கக்கூடியது. ஆகவே இயேசுவோடு உடன் இருக்கக்கூடிய ஒரு பண்பினை நாம் வளர்த்தி கொண்டு அன்னை மரியாள் நம்முடைய இந்த பூமியிலே பிறந்த அந்த பிறப்பு ஒரு அர்த்தம் உள்ளதாக இந்த மாலை புகழ் மாலையிலே நாம் அனைவரும் பங்கு பெறுவோம். அப்ரஹாமின் வித்திலிருந்தும் யூதயாவின் குலத்திலிருந்தும் தாவீதின் அடிமரத்திலிருந்தும் எழுந்தவருமாகிய மாட்சிமிக்க கன்னிமரியாள் பிறந்த நாள் இதுவே. அல்லேலூயா.
பகலும் சிந்திப்பவனாய் என்றும் நான் வாழ வேண்டும். ஆண்டவரே உம்மை பற்றியே இரவு பகலும் சிந்திப்பவனாய் இன்றும் நான் வாழ வேண்டும். நீரோடையோரம் வளர்கின்ற மரமாய் நான் பிறர் வாழ்வில் நற்கனிகள் தந்து நாள் தோறும் செழித்து வளர வேண்டும். செழித்து வளர வேண்டும். ஆண்டவரே உம்மை பற்றியே இரவும் பகலும் சிந்திப்பவனாய் என்றும் நான் வாழ வேண்டும். கேடயம் நீரே, எம்மாட்சிமையும் வல்லமையும் நீரே. என்னை காக்கும் கேடயம் நீரே, எம்மாட்சியும் வல்லமையும் நீரே. துன்ப துயர வேளையில் கடன் தொல்லை கஷ்டத்தில் தலை நிமிர்ந்து நடக்கச் செய்தாய் ஆண்டவர் நீரே. துன்ப துயர வேளையில் கடன் தொல்லை கஷ்டத்தில் தலை நிமிர்ந்து நடக்க செய்தாய் ஆண்டவர் நீரே. நான் செய்ததெல்லாம் உம்மை நோக்கி நம்பிக்கையாய் ஜெபித்தது தானே. நான் செய்ததெல்லாம் உம்மை நோக்கி நம்பிக்கையாய் ஜெபித்ததுதானே. என்னை அறிந்து கொள்பவர் நீ மட்டும் என்பதா உம்மை நோக்கி உரத்த குரலில் அழைக்கின்றேன். என்னை அறிந்து கொள்பவர் நீர் மட்டும் என்பதால் உம்மை நோக்கி உரத்த குரலில் அழைக்கின்றேன். ஆண்டவரே உம்மை பற்றியே இரவு பகலும் சிந்திப்பவனாய் என்றும் நான் வாழ வேண்டும். என்னை என்றும் கருத்தில் கொண்டு நாளும் உமது ஆசியும் நிறைவாழ்வும். என்னை என்று கருத்தில் கொண்டு நாடும் உமது ஆசியும் நிறைவாழ்வும். தந்தால் நான் புசித்திடுவேன் உம்மையன் வாழ்வாக்கி உந்தன் நாமத்தை என்று துதித்திடுவேன். தந்தால் நான் புசித்திடுவேன் உம்மையின் வாழ்வாக்கி உந்தன் நாமத்தை என்று துதித்திடுவேன். நான் கேட்பதெல்லாம் குடும்பமாக உன்னோடு தினமும் பேச வேண்டும். நான் கேட்பதெல்லாம் குடும்பமாக உன்னோடு தினமும் பேச வேண்டுமே. என்னை அறிந்து கொள்பவர் நீர் மட்டும் என்பதா உந்தன் அரவணைப்பில் என்றும் வாழ்ந்திடுவேன். என்னை அறிந்து கொள்பவர் நீர் மட்டும் என்பதால் உந்தன் அரவணைப்பில் என்று வாழ்கிறேன். ஆண்டவரே உம்மை பற்றியே இரவு பகலும் சிந்திப்பவனாய் என்றும் நான் வாழ வேண்டும். ஆண்டவரே உம்மை பற்றியே இரவு பகலும் சிந்திப்பவனாய் இன்றும் நான் வாழ வேண்டும். நீரோடையோரம் வளர்கின்ற மரமாய் நான் பிறர் வாழ்வில் நற்கனிகள் தந்து நாள் தோறும் செழித்து வளர வேண்டும். சேர்த்து வளர வேண்டும். ஆண்டவரே உம்மை பற்றியே இரவு பகலும் சிந்திப்பவனாய் என்றும் நான் வாழ வேண்டும். ஆபிரகாமின் வித்திலிருந்தும் யூதயாவின் குலத்திலிருந்தும் தாவீதின் அடிமரத்திலிருந்தும் எழுந்தவருமாகிய மாட்சிமிக்க மரியாள் பிறந்தது இதுவே.
தூய கன்னிமரியா பிறந்த பொழுது உலகனைத்தும் ஒளியால் நிறைந்தது. இத்தகைய பேறு பெற்ற கன்னியை பெற்றெடுத்த அடிமரவும் புனிதவும் ஆசியும் பெற்றதே. அல்லேலூயா. ஆண்டவரின் நாவி என் மேலுள்ளது.